5th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் பேஜ் நம்பர் 5 ஆல்ரெடி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் 2D ஷேப்ஸ் இன்ஸ்டியூட்டிவ்லி ட்ரா 2 vertical lines in a white paper by paper folding method. Draw a circle with radius 6 cm in a chart. Then cut the circle from the chart. Fold it into 4 equal parts and spread again. Draw or paste 4 pictures on the circle as shown in the figure. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 vertical லைனை ஒயிட் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரா a circle 6 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா கட் த சர்க்கிள், அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி சார்ட்லேருந்து சர்க்கிளை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக அதை ஃபோல்ட் பண்ணணும். அப்புறமா 4 பிக்சர்ஸு ட்ரா பண்ணணும், இல்லாட்டி பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 4 பிக்சர்ஸை வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனியன், ஒரு ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பீகாக், பிரிஞ்சால். இது 4 பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா, அது வந்து ஃபிகர் 1. இது த ரவுண்ட் சார்ட் ஆன் த ஒயிட் பேப்பர் பை யூஸிங் ஏ பின் இன் சென்டர். அதாவது பேப்பரில் குண்டூசி இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பின்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ரவுண்ட் சார்ட்டை வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் பை ரொட்டேட்டிங் த சார்ட் வி அப்சர்வ் தட் 2 vertical lines ஆன் த ஸ்ட்ரைட். அதாவது இந்த சார்ட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ஆல்ரெடி 2 vertical லைன் ட்ரா பண்ண சொல்லணும்னா அந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக மாறும், ஸ்ட்ரைட் லைனாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் த சர்க்குலர் சென்டர் வில் பி பிளேஸ்டு அட் த சேம் பாயிண்ட். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஒரே புள்ளியில் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் அட் த சேஞ்சஸ் அக்யூர்ட் வென் த கார்டு இஸ் ரொட்டேட்டட். அது ரொட்டேட் ஆகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுதுங்கிறத கவனிக்க சொல்கிறாங்க. டேர்ன் த ரவுண்ட் சார்ட் ஆஸ் ஷோயின் இன் த ஃபிகர் 2. டேர்ன் ஆனதுக்கப்புறம் ஃபிகர் 2ல் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த ஃபிகர் 2வை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அங்கே வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, த பிக்சர் இன் ஃபிகர் 1 இஸ் சேஞ்ச்டு ஆஸ் இன் ஃபிகர் 2. அந்த பிக்சர் 1 வந்து பிக்சர் 2வாக மாறுது. 1/4 டேர்ன் பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து 2 வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஆனியன் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துச்சா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பிரிஞ்சால் இருக்குது, செகண்ட் பிளேஸில் ஆனியன், தேர்ட் பிளேஸில் அந்த ஃபேஸு, 4th பிளேஸில் பீகாக் இருக்குது. ஓகேவா? லைட்டாக 1/4 டேர்ன் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திஸ் சேஞ்ச் இஸ் கால்ட் ஆஸ் ரொட்டேஷன். இது சேஞ்ச் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓ இஸ் த சென்டர். சென்டரில் ஓங்கிறத கொடுத்துருக்காங்க. வென் வி கம்பேர் த ஃபிகர்ஸ் 1 and 2 த பிக்சர் ஹேஸ் டேக்கன் 1/4 டேர்ன். ஆல்ரெடி சொன்னேன்னா 1/4 டேர்ன் பண்ணும்போது அந்த இமேஜ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபிகர் 2ல் பாருங்கள் அதை. வென் வி ரொட்டேட் த சார்ட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் 3 த பிக்சர் ஹேஸ் டேக்கன் ஆஃப் டேர்ன். ஓகேவா? இந்த பிக்சர் 3 பாருங்கள். இங்கே வந்து ஹாஃப் டேர்ன் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் பீகாக், செகண்ட் பிளேஸில் பிரிஞ்சால், தேர்ட் பிளேஸில் ஆனியன், 4th பிளேஸில் அந்த ஃபேஸ், அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த சர்க்கிள் வந்து பார்க்கும்போது சர்க்கிளாக தான் இருக்குது. உள்ளே உள்ள அந்த ஃபிகர் இருக்குல்ல, அது மட்டும்தான், அந்த பிக்சர் இருக்குல்ல, உள்ளே உள்ள பிக்சர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி செஞ்சு பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்சர்வ் தட் வென் வி ரொட்டேட் த ஷேப்ஸ் ஆர் ரொட்டேட்டட். நம்ம ரொட்டேட் பண்ணால் அதோட ஷேப் வந்து ரொட்டேட் ஆகுது. த இமேஜஸ் ஆர் ரொட்டேட்டட் டிபெண்டிங் ஆன் த சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த இமேஜ் ரொட்டேட் ஆகுது. த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஆல்ரெடி சொன்னேன், இதை வந்து சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கீழே வந்து ஃபேன் திங்க் பண்ணி பார்க்க சொல்லி ஒரு ஃபேன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. 1/4 டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறதையும், ஆஃப் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
is there any change in the position of the wings of the ventilator fan after rotating 1/4 turn and half turn? 1/4 turn half turn பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்கன்னு சொன்னோன்னா அதை பாருங்கள். என்ன தான் ரொட்டேட் பண்ணாலும் இந்த சர்க்கிள் அது வந்து சேஞ்ச் வந்து ஆகாது, அதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், அப்சர்வ் த ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதில் வந்து பாயிண்ட் டினோட் பண்ணியிருக்காங்க. 1/4 டர்ன் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு, ஹாஃப் டர்ன் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் அதுக்கு வந்து ஏபிசிடி அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஹாஃப் டர்னுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டில் ஏபின்னு கொடுத்தது வந்து ஏ வந்து எங்கே போயிருக்கு பாருங்களேன். இங்கே இருந்த ஏ வந்து இப்போ ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே இருந்த ஏ வந்து எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, 1/4 டர்ன் பண்ணும்போது ஏ வந்து இங்கேயும் பிசிடி இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சா. அடுத்து ஹாஃப் டர்ன் பண்ணும்போது ஏபிசிடி அப்படின்னு ரொட்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அமாங் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் த சேம் ஆஃப்டர் 1/4 year turn, புட் ஏ டிக் மார்க். ஓகேவா? இப்போ 1/4 டர்ன் பண்ணும்போது எந்த இமேஜ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகாது, அது பண்ணதுக்கப்புறமும் சேமாக இருக்கும். 1/4 டர்ன் பண்ணதுக்கப்புறமும் எந்த இமேஜ் அதே மாதிரியே இருக்கும், சேஞ்ச் ஆகாமல், அதெல்லாம் டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இமேஜ் 1/4 டர்ன் பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆகும். செகண்ட் இமேஜ் வந்து 1/4 டர்ன் பண்ணால் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள், நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து 1/4 டர்ன் பண்ணதுக்கப்புறமும் சேஞ்ச் ஆகாத ஷேப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அமங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் சேம் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன் பண்ணதுக்கப்புறம் எந்த லெட்டர்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் டிக் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. நான் டிக் போட்டிருக்கேன். எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? எக்ஸு HNOIS இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஹாஃப் டர்னுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகாது, மீதியெல்லாம் ஆகும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் எ ஹாஃப் டர்ன். எந்த நம்பர்லாம் ஹாஃப் டர்னுக்கு அப்புறம் அதே மாதிரியே இருக்கும், 108. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹவு த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்னுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ்னால் எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்போ 8 8 8 8 4 அதை பண்ணதுக்கப்புறமும் 8 8 8 8 8 அப்படி தான் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 0 1 0 1 கொடுத்துருக்காங்களா, அதை ஹாஃப் டர்ன் பண்ணதுக்கப்புறமும் 1 0 1 0 1 தான் ஆகும். அதேமாதிரியே மீதி ரெண்டும் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 8. இது வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ப்ரிப்பேர் எ கேலரி ஆஃப் 5 பிக்சர்ஸ் ஆஃப்டர் 1/4 அண்ட் ஹாஃப் டர்ன்ஸ் அண்ட் ஷோ இட் டு யுவர் டீச்சர். அதாவது 5 பிக்சரை 1/4 டர்னுக்கு அப்புறமும் ஹாஃப் டர்னுக்கு அப்புறமும் சேஞ்ச் ஆகாத பிக்சரை 5 பிக்சரை நீங்கள் வந்து ரெடி பண்ணி டீச்சர்கிட்ட காட்டணும். ஃப்ரம் த கேலரி டேபிளேட் த பிக்சர்ஸ் தட் லுக்ஸ் த சேம் ஆஃப்டர் 1/4 டர்ன் 1/4 அண்ட் ஹாஃப் ரொட்டேஷன். 1/4 ரொட்டேஷன் ஹாஃப் ரொட்டேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அதை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் சேஞ்ச் ஆகாது, அதே இப்போ என்ன பிக்சர் இன்சர்ட் பண்ணுறோமோ 1/4 டர்னுக்கு அப்புறமும் ரொட்டேஷனுக்கு அப்புறமும் ஹாஃப் ரொட்டேஷனுக்கு அப்புறமும் அதேமாரியே இருக்கும்ல, அந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி டீச்சர்கிட்ட காட்ட சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மிஸ்கிட்ட காட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/3 year turn. எக்ஸாம்பிள், த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வில் லுக் சேம் ஆன் 1/3 of your turn. இப்போ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, 1/3 டர்ன் பண்ணதுக்கப்புறமும் அதே மாதிரியே தான் இருக்கும். பாருங்களேன், இப்போது இங்கே இருக்கிற 1/3 டர்ன் பண்ணால் இங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துல இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே போகும். அதுதான் பண்ணியிருக்காங்க இங்கே. அதே தான் இருக்கும், சேம் இமேஜ் தான் நமக்கு மறுபடியும் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு 1/6 your turn. Example, the following picture will look same on 1/6 of your turn. 1/6 டேர்னுக்கு அப்புறமும் இந்த இமேஜ் வந்து பண்ணதுக்கப்புறமும் அதே இமேஜாக தான் காட்டும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். Look at the following shapes and draw its image after 1/3 of your turn and 1/6 of your turn. இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸ் வந்து கொடுத்துட்டு 1/3 டேர்னுக்கு அப்புறம் எப்படி ஆகும், 1/6க்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம வரையணும், ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ ட்ரையாங்கிள் வந்து 1/3 டேர்ன் பண்ணதுக்கப்புறமும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். அதுமாரி 1/6க்கு அப்புறமும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அதுவும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்குற இமேஜும் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணுங்கள். 1/6க்கு அப்புறம் எப்படி ஆகுங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. Prepare an album by drawing the various numbers, pictures, rangoli, letters which will look the same after 1/3 your turn, 1/6 your turn and show it to your teacher. அதாவது நம்பர்ஸு, பிக்சர்ஸு, ரங்கோலி, லெட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி 1/3 டேர்னுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 1/6க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத ரெடி பண்ணி நீங்கள் டீச்சர்கிட்ட காட்டணும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கிற மாதிரி இமேஜ் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமும் அதே தான் கிடைக்கணும். அந்த மாதிரி இமேஜ் நீங்கள் ரெடி பண்ணி டீச்சர்கிட்ட காட்டுங்க, மிஸ்கிட்ட காட்டுங்க. நெக்ஸ்ட்டு திங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது பாருங்கள். ஃபைண்ட் த ஒன்லி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் which will not change its shape after 1/4 your turn, 1/2 your turn, 1/3 your turn, 1/6 your turn rotations. அதாவது 1/4, 1/2, 1/3, 1/6 இந்த டேர்ன் ரொட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் ஆகாத ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அந்த ஆல்ஃபபெட் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் 2D ஷேப்ஸ் intuitively. ஓகே, இப்போது stand in front of your mirror and see your image. மிரர் முன்னாடி நில்லுங்க. ஃபஸ்ட்டு நின்று உங்கள் இமேஜை நீங்களே பாருங்கள். ஓகேவா? அப்சர்வ் யுவர் இமேஜ் இன் த மிரர். when you move back, come front to the mirror again. what do you infer? மிரர் முன்னாடி நின்று பேக்கில் மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். என்ன ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யுவர் இமேஜ் இன் த மிரர் இஸ் டேஷ். மிரர் முன்னாடி இன்னொன்று நம்மளோட இமேஜ் எப்படி இருக்கும், பிக்கராக இருக்குமா, ஸ்மாலாக இருக்குமா, இல்லை சேம் சைஸில் இருக்குமா? சேம் சைஸில் தானே இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து சேம் சைஸ். செகண்ட் கொஸ்டின், when you go back your image moves dash. மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு பேக்கில் மூவ் பண்ணோன்னா நம்மளோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், பேக்வேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிரர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இமேஜ் இஸ் டேஷ். எப்படி இருக்கும் இமேஜ், ஈக்குவலாக இருக்கும். when you come forward to the mirror your image moves dash. ஃபார்வர்டு முன்னாடி மூவ் பண்ணால் எப்படி நம்மளோட இமேஜ் என்ன மூவ் ஆகும், ஃபார்வேர்டு தானே மூவ் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து ஃபார்வேர்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10. ஃபிஃப்த் கொஸ்டின், when you raise your right hand the image in the mirror looks like dash hand is rising. அதாவது மிரர் முன்னாடி நின்று ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணால் நமக்கு இமேஜ் எப்படி காட்டும், ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டு தானே காட்டும். அப்போ ஆன்சர் வந்து லெஃப்ட். when you raise your left hand the image in the mirror looks like dash hand is rising. என்ன ஹேண்ட், இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணால் மிரரில் என்னவா தெரியும், ரைட் ஹேண்டாக தானே தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் ரைட். செவன்த் கொஸ்டின், டிக் த இமேஜ் தட் ஷோஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிவன் ஷேப். இப்போது இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை நீங்கள் மிரர் முன்னாடி வச்சா அந்த இமேஜ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். எந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த 3 ஆப்ஷனும் இல்லாமல் கூட இருக்கலாம்.
அதையும் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு டூ யுவர் செல்ஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மிரர் முன்னாடி ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணால் வந்து மிரருக்கு முன்னாடி நமக்கு எப்படி தெரியும்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டி அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பரில் எழுதி மிரர் முன்னாடி வச்சு பாருங்கள். அந்த டி வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அப்சர்வ். த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் இன் த மிரர் ஆர் ஈக்குவல் இன் சைஸு. இந்த ஒரு ஆப்ஜெக்டை மிரர் முன்னாடி நம்ம அந்த இமேஜை வந்து காட்டினோம்னா அது சைஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல் சைஸாக தான் இருக்கும். த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ். If direction of the object is left to right, then the direction of the image on the mirror will be from right to left. ஆப்ஜெக்ட் டைரக்ஷனுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும்போது மிரரில் இமேஜ் வந்து ரைட்டு டு லெஃப்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரை யுவர் செல்ஃப். ட்ரா சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இமேஜஸ் ஆன் எ சார்ட் அண்ட் ஷோ இட் டு யுவர் டீச்சர். அப்போ வந்து உங்களோட ஃபேவரட் ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் இருக்குல்ல அதையும் வந்து சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டீச்சர்கிட்ட காட்டுங்க. ஓகேவா?